1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபோ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. முதல் மாதமான தட்சிணாயனத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்றது மிகவும் பெரிய விஷயம். தெய்வத்திற்குன்னே ஒதுக்கப்பட்ட விஷயங்கள், அதாவது இல்லற சுகங்கள், இல்லற வாழ்வு, இதை பற்றி எல்லாம் எடுத்துக்கொள்ள, அதாவது பேசக்கூடாத, அம்மனை நினச்சே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆடி மாதத்தில் ஆடி திருவிழா, ஆடி தபஸ் எல்லாமே பண்ணக்கூடிய ஆடி மாதம் முதல் தட்சிணாயன மாதமாக சொல்கிறது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தலையானால் முதல்ல நம்ம மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான, அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தலையானால் கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்றைக்கி, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம் மிகப்பெரிய ஏற்றமான நாள். அதாவது பிட்டுக்கு பிறம்படிப்பட்ட சொக்கநாத பெருமாளை பற்றி பேசக்கூடியது, சொக்கநாத பெருமானை பற்றி பேசக்கூடியது. மதுரை மீனாட்சி சுந்தரர் சொக்கநாதர், அதாவது சுந்தரேஸ்வரர் அன்றைக்கி பட்டாபிஷேகம் வேறு, திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க அன்றைக்கி. அது தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள். மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்கக்கூடிய விஷயம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதற்கப்புறம் காலை கடன்கள் முடிக்கும் நேரம், அதை குளிக்கும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதற்கு பிறகு போஜனம் உண்ணும் நேரம், அதற்கு பிறகு பார்த்தலையானால் திருப்பியும் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் போஜனம் செய்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் தாம்பூலம் செய்யும் நேரத்தில் போஜனம் செய்யும் நேரத்துலையும் தாம்பூலம் செய்யும் நேரத்துலையும் உண்டான நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தோஷம் நாள், அதாவது இதுவும் கிடையாது. அதாவது திதி வாரம் தோஷம், எந்த தோஷமும் கிடையாது. திதி வாரம் நாழிகை நாள் ராவுகாலம் யமகண்டம் குளிகை எதுவுமே கிடையாது. நட்சத்திரம் எதுவுமே கிடையாது. வாஸ்து கண்விழிக்கும் நேரத்தில் செய்யக்கூடிய, அதாவது வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா அப்படின்னு இந்த வேதங்களை 4 வேதங்களை பின்பற்றவங்களில் அவர்கள் பூணல் மாற்றிக்கிறது, அவர்கள் திருப்பியும் துவஜன்னு சொல்லக்கூடிய, அவர்கள் புனிதத்தன்மை அடையிறதுன்னு சொல்லக்கூடியது. யஜுர் உபாகர்மா தவிர ரிக் உபாகர்மா, இது ரெண்டும் 26ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை
எல்லாருமே வந்து ஓணம் பண்டிகை மிகச் சிறப்பாக கொண்டாடக்கூடியது. 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் யஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே வந்து, அதாவது ரிக் யஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே வந்து காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தாலும்னா 28/8/2026 அன்றைக்கி காயத்ரி ஜபத்தை பண்ணும்பொழுது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் ஏறுறது, எல்லா விதமான சக்தியும் வரும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. அது இன்று வரலும் அது அந்த நம்பிக்கை கண்டினியூஸாக போயின்னு இருக்கு. சரி, அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 4/9 அன்றைக்கி வந்து கோகுலாஷ்டமி, அஷ்டமி, ரோகிணி நட்சத்திரம் 2மே சேர்ந்து வருது. அதாவது சில நாட்கள் பார்த்தாலேயானால் அஷ்டமி வந்து தனியாக வந்துடும், அதுக்கு அடுத்த நாள் சாயந்தரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் வரும், அந்த மாதிரி கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் என்ன ஆகும்னா, இந்த இதில் சம்பிரதாயத்திலே பார்த்தாலேனால் ஸ்ரீ மடத்தில் வந்து ஒரு நாளும், அதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் சிஷ்யாஸ்லாம் ஒரு நாளும் வந்து கொண்டாடுவான். இந்த வாட்டி 2மே சேர்ந்து வருது. அதனால் வந்து கோகுலாஷ்டமி அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் இது 2ம் சேர்ந்து வர்றது ரொம்பவுமே விசேஷம். இது வந்து 4/9 அன்றைக்கி வருது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சாமவேத உபாகர்மா வந்து உங்களுக்கு 13/9 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி 14/9/2026. அதாவது விநாயக சதுர்த்தின்றது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கமாக தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது எல்லாரையும் இந்துக்கள் எல்லாரையும் ஒன்று கூட வச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக கொண்டு போகப்பட்ட இந்த குண்டு, அதாவது திலகர் செஞ்ச ஒரு பெரிய விஷயம். இன்னும் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகப்பெரிய விஷயமாக கொண்டாடி ரொம்பவும் ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடியது. இந்திய மக்கள் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு பெரிய விழாவாகவே என்று எடுத்து செல்லப்படுகிறது. இன்றைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பெரிய விசேஷம். இது வந்து உங்களுக்கு 14/9/2026 வருது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், நீங்கள் பிறந்த இடம், இது வரலும் எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஷெட்யூலில் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதி அடைஞ்சிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பார்த்தோம்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி இதெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் செட்டில் ஆச்சு. திருப்பியும் வந்து சனி பகவான் வக்கரகதியானதுனால உடல் நலத்தில் பின்னடைவு. அதுவும் வந்து 6ஆம் அதிபதியான புதன் போன ஒரு ஆடி மாதம்லாம் வந்து சப்தமத்திலேயே போய் உட்காந்து 7ஆம் இடத்துல சூரியனும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இருந்ததுனால உடல் நலத்தில் பின்னடைவு ரொம்ப அதிகமாக இருந்துருது. இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து ஆடி மாதம் அதை தவிர வந்து தட்டின்ண்டே போயின்னு இருந்தது கல்யாணத்துக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் யுவதியாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம். இந்த ஆவணி மாதம் பராபவ வருஷம் பார்த்தோம்னா 18/8 17/9 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வரும். வீடு சம்பந்தப்பட்ட கடன்கள் வரக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு, போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். அரசாங்க பணிகள் வரக்கூடிய வாய்ப்பு. அரசாங்க பணியின் மூலியமாக பிரச்சனைகள் சிலது வரக்கூடிய வாய்ப்பு. சிறு சிறு தடங்களுக்கு பிறகு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். புத பகவான்
ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து 18ஆம் தேதியே போகிறார். 3/9/2026 வரலும் வந்து புதன் 9ஆம் அதிபதி 9க்கு 12ஆம் இடத்துல போயிருக்கார். உங்களுடைய பாக்கியங்கள் சற்று பின்னடைவு ஏற்பட்டாலும் 3/9/2026க்கு பிறகு 9ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் குரு பகவான் சமசப்தமத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கார். அதனால் வேலை நிமித்தமாக வேலை கிடைத்தாலும் அதற்கு உண்டான கூலி கிடைக்காது, வேலையில் பெரிய அங்கீகாரம் இருக்காது. எப்போது 1ஆம் தேதி வரலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 1/9/2026 ஆட்சி பெற்று போகிறதுனாலே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேரு, ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்ஸ் இந்த மாதிரியான வியாபாரங்கள், அது தவிர வந்து இந்த அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்கள், சட்டம் ஒழுங்கு இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெரிய மாற்றங்கள் 9/10 அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம். பொது வாழ்வில் இருக்கிறவங்க பொது காரியங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம், திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சுகங்கள் நிச்சயமாக சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய கடன் அமையும், கடன் மூலியமாக வியாபாரம் பெருகக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் நிச்சயமான வெற்றி, ஜேஇ, ஐஐடி இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு, சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஷார்ட் பீரியட் அந்த மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் வர்றதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால நிச்சயமாக தொழில் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம், ஒரு பெரிய உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு அங்கீகாரம், ஒரு பொது அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையப்போகிறது. இந்த மாதத்தில் வந்து எல்லா நாட்கள்லையும் நல்லபடியாக இருக்கும். சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 9/8 11/8 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 9/9/2026 11/9/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் எல்லா விதமான விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும். இதை தவிர பார்த்தோன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் வழிபடுங்க. காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் போய் ஒரு தடவை வழிபட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து சதுர்த்தி தேங்காய் உடைச்சுட்டே வாங்கும். எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.